1999 கலிபோர்னியால டேவிட் பிலிப்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் ஒரு நாள் மளிகை ஜாமான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்டோருக்கு போயிருக்காரு. அங்க ஹெல்தி சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு ப்ரொமோஷன் ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பிராண்ட்ல இருந்து ஒரு 10 ப்ராடக்ட் வாங்கி அந்த 10 ப்ராடக்ட் பின்னாடி இருக்கிற பார்கோடையும் அவங்களுக்கு மெயில் பண்ணா கஸ்டமர்ஸ்க்கு 1000 ஏர்லைன் மைல்ஸ் கிடைக்கும். மோஸ்ட் பீப்புளுக்கு இது ஒரு போனஸ் மாதிரி. கிராசரிஸ் வாங்கும்போது கூடவே ஃபிளைட்ல போறக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. பட் நம்ம ஆளுக்கு அப்படி கிடையாது. அவர் அது ஒரு லூப் ஹோலா பார்த்தாரு. என்ன இந்த கம்பெனி வந்துட்டு இத்தனை ரூபாய்க்கு மேல இருக்கிற ப்ராடக்ட் தான் நீங்க வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே வைக்கல. அண்ட் அவங்க கிட்ட 25 சென்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சாக்லேட் புட்டிங் இருந்திருக்கு. which is like 20 ரூபாய். சோ இவர் ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி ஒரு 10 புட்டிங் வாங்கினார் அப்படின்னா இவரால 1000 மைல்ஸ்க்கு ஃளைட்ல போக முடியும். இது அவருக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி தெரிஞ்சிருக்குது. சோ நம்மால என்ன பண்ணிருக்காருன்னா அந்த கடையில இருந்து மொத்த சாக்லேட் புட்டிங்கும் வாங்கிட்டாரு. அது பத்தாதுன்னு வண்டி எடுத்துட்டு போயிட்டு சுத்தி இருந்த 5 ஸ்டோர்ல இருக்கிற எல்லா சாக்லேட் புட்டிங்கும் வாங்கிட்டாரு. மொத்தமா $3000 செலவு பண்ணி 12000 புட்டிங்ஸ் வாங்கினாரு. அதையும் கொண்டு போயிட்டு பக்கத்துல இருந்த ஒரு இடத்துல டொனேட் பண்ணிட்டாரு. நீங்க வந்து புட்டிங் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுங்க, பட் பார்கோட மட்டும் எங்களுக்கு பிரிச்சு தந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி டொனேட் பண்ணதை வச்சு அவர் டாக்ஸ் டிடக்ஷனும் பண்ணிக்கிட்டாரு. அவங்க எல்லா பார்கோடையும் பிரிச்சு தந்திருக்காங்க. நம்மால அதை எல்லாத்தையும் தூக்கி மெயில் பண்ணி விட்டுருக்காரு. அந்த கம்பெனி இவருக்கு மட்டும் 1.25 மில்லியன் ஏர்லைன் மைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு எல்லா வாரம் டிஃபரெண்ட் கண்ட்ரிக்கு போயிட்டு வந்திருக்காரு. சில நாள் ஃபேமிலியை கூட்டிட்டு ஃபேமிலி ட்ரிப் போறது, சில நாள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸா ட்ரிப் போறது. அடுத்த 7 வருஷத்துக்கு நம்மால் உலகம் சுத்தும் வாலிபலா இருந்திருக்காரு. ஏர்லைன்ஸே இவர் இவ்வளவு வாட்டி டிராவல் பண்றாரு அப்படிங்கறதுக்காக கோல்டு ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. கேட்கும் போதே பயங்கர ஃபன்னியான கதையா இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். சில நேரங்கள் இப்படித்தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மறைஞ்சிருக்கும். நம்ம தான் அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கணும்.